ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட மாடல் இந்த பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பர் கூடிய எல்லா கொஷினெல்லாம் ரெஃபர் பண்ணி வச்சுங்கப்பா. ஏன்னா பியூகே கொஷின் அடிக்கடி அதிகமாக கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும், நாளை நடக்க போகும் தெரியல, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ அதோடு இல்லாமல் இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க, ஆன்சர் வந்து சேரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோனன்ஸு, ஸ்டிப்பிங்கு, ஸ்வூப்டு, ஆன்டோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் கிரம்பிள், பூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் வேணும், கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போட்டுவிடுங்க போதும். 7th ஒன், சூஸ் த கரெக்ட் plural form ஆஃப் டியர் ஃப்ரம் த ஃபாலோவிங். நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ட்கான கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டுன்னு பார்த்து வச்சுங்க. 9th ஒன், சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த அப்ரிவேஷன் ஜிபிஎஸ். ஓகேங்களா? Next 10th one, complete the following sentence with the most appropriate phrasal verb. Mr. Amel dashed the blackboard and took a piece of chalk to write. Next 11th one, choose the suitable option to pair it with the word fair to form a compound word. 12th one, fill in the blanks with most appropriate preposition given below. The police were dash and in commendably short time. 13th one, complete the following sentence using the most appropriate tense form of the verb given. She dashed sing last week. 14th, then choose the most appropriate linker from the given 4 alternatives. Dash, he was honest, he was punished. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற 1 மார்க்கான ஆன்சர் மொத்தம் கொடுத்துறோம். ஓகேங்களா? கமெண்ட்டில் ஆன்சர் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1. ஓகேங்களா? ஸோ எனி 3 எதுனா போதும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 15th ஒன், how did the cops manage to enter the locked house? 16th ஒன், what does the term circumnavigation mean? 17th ஒன், how does David operate computers with the librator communicated device? 18th ஒன், why were the old villagers sitting in the last desk? ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, இது பார்த்து வச்சுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் போயம் லைன்ஸ் கொடுத்து அது வந்து கொஷின் கேட்குறது. ஸோ 19th வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப், பி ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப், 20ல் ஏ வந்து வாட் இஸ் த ஸ்ட்ராங் அபவுட், பி ஹவு டஸ் ஷீ டீல் வித் த adversities in life, 21A what was the routine of the cricket, B name the seasons mentioned here. Next 22A what is common for all of us, B வந்து how are we fed. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 3 ஸோ செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் கிராமர் பாட்டு எனி 3 இருந்தால் போதும். 23 பொறுத்த வரைக்கும் ரீரைட் சென்டென்ஸ் ரிப்போர்ட் ஸ்பீச், வாட் இஸ் இட் இ ஆஸ்க்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24 ரீரைட் தி ஃபாலோவிங் சென்டென்ஸ் அதர்வைஸ் மாற்றணும். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். 25 பஞ்சுவேட்ப்பா, ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக் பேட்டர் எல்டு. ஓகேங்களா? ஸோ எங்கே கம்மா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப், எங்கே டபுள் கோட்டேஷன், எங்கே சிங்கிள் கோட்டேஷன் பண்ணணும் பார்த்து வச்சுங்க. 26 சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸை மாற்றணும்ப்பா. த சில்ட்ரன் சா த டீச்சர் அண்ட் தே ஸ்டூட் அப். நெக்ஸ்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மாற்றி ஜம்பிள் வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை ஒரே வார்த்தைகளை ஒரே சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. ஸோ மேலே கொடுக்கப்பட்டு உள்ளதுக்கு ஆன்சர் வேணுன்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 28ல் ஆன்சர் த ஃபாலோவிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஸ்டாண்டிங் பிசைட் யூ வாண்ட்ஸ் டு விசிட் த மியூசியம், கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் மியூசியம் போகிறதுக்கு எப்படி வந்து வழி சொல்லுவீங்க அப்படின்றத பார்த்து வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் பேராகிராஃபாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. 29 give an account of the last day of MML in school. Next 30 write in detail about the selection and training process which the crew underwent. 31 man does change with time, what were the various changes that came about in Aditya. 32 how did Watson help his friends to arrest the criminal. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் போயமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் டஸ் த poet want the readers to possess. 34 வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த poem நோ men ஆர் ஃபாரின். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா அண்ட் கொஸ்டின் த ஆன்சர்ஸ்ப்பா. ஸோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் கிவ் த ரைம் ஸ்கீம் ஃபார் த கிவன் ஸ்டான்ஸா. சி ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த 3rd and 4th லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஓகேங்களா? ஸோ 3rd and 4th வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. அப்புறம் பிக் அவுட் த ஆல்ட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேட்டிங் வேர்ட்ஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 36 வந்து பேராஃப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா, இது பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ பேராஃப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க வந்து டைட்டில் போடணும், ஒரு கன்க்ளூஷன் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எழுதணும். ஸோ டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, அப்புறம் கன்க்ளூஷனுக்கு 1 மார்க்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை மறக்காதீங்க. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்தவரைக்கும் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். 37 வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன் கரண்ட் ஆர்டர். ஸோ உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதை ஒரே சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணி தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் ஃபெர்டினண்ட் த பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் டு ஹிஸ் கேவ். Next, Prospero raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Prospero and Miranda came to an island and lived in a cave. He ordered Ariel to torment the inmates of the ship. Using his powers, Prospero released the good spirits from large bodies of trees. Next 38 வந்து read the following passage and answer the question. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் கேட்டுருப்பாங்கப்பா. ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A, where did the farmer live? B, what was the cruel order made by the leader? C, why was the farmer filled with sorrow? D, who governed the country shining? E, what did one call those days? ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. இந்த செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 4 ஆஃப் த ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ப்பா. ஸோ 39 அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பசங்க மறக்காதீங்க, கம்பல்சரி டைட்டில் போடணும், இதில் கொடுத்துருக்க ஒரு கேப்ஷன் போடணும், அப்புறம் இதில் ஒரு அட்ரஸ் போட்டுன்னு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு டயக்ராம் வரையணுப்பா. ஸோ ஒரு பொம்மை வரைஞ்சி அது எல்லாத்தையும் மேக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மார்க் கொடுத்து டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், உடன் சேர்ஸ், டைனிங் டேபிள்ஸ், டேக் வுட் டேபிள்ஸ், கம்ஃபர்டபுள் சோஃபா, ஆல் அண்டர் ஒன் ரூஃப், டெலிவரி. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சு சரிங்களா. 40 பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ கம்ப்ளைண்ட் லெட்டர் டு த ஆஃபீஸர் ஆஃப் த PWD டிபார்ட்மெண்ட் டு டேக் இமிடியேட் ஆக்ஷன் டு மெயின்டைன் க்ளீன்னஸ் இன் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் யுவர் லொக்காலிட்டி. ஓகேங்களா. ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிங்கன்னா ஸோ ஃப்ரம் டூ போகிறீங்க, டேட்டு ஃப்ரம் டூக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, டேட்டு பிளேஸ்க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. ரெஸ்பெக்டட் மேடம் சல்யூட்டேஷன் போடுங்க பார்த்தீங்களா. ஸோ சப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 2 மார்க் வந்துடும். அப்புறம் வந்து அட்ரஸ் அந்த என்னுள்ளப்பு ஸோ யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி யூஎஸ் ட்ரூத்ஃபுல்லி போடுங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம பசங்களுக்கு 3 மார்க் கொடுத்துரும். சென்டரில் போகிற கண்டென்ட்டுக்கு மட்டும் 2 மார்க் லெட்டர் ரைட்டிங். ஸோ அதை பார்த்து வச்சிங்க அப்படி எழுதுங்க. கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் இல்லைனாலும் 3 மார்க் அழகாக எழுதலாம்ப்பா, மறக்காதீங்க சரிங்களா. 41 யூ ஆர் ரோகுல் ரேஷ்மி த கோஆர்டினேஷன் ஆஃப் த லிட்டரரி கிளப் ஆஃப் யுவர் ஸ்கூல். You have organized an inter-school debate competition. The occasion of Silver Jubilee celebrations of your school. Write a notice in about 50 words informing the students of your school about the competition. ஓகேங்களா, இது பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் 42. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 5 சென்டென்சஸ் எழுதினா போதும், ஓனாக தான் ஓகேங்களா. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆர் சம்மரி மேக்கிங். ஓகேங்களா. சம்மரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு ரஃப் காப்பி போடுங்க, ஒரு டைட்டில் போடுங்க, ஃபேர் டிராஃப்ட் போடுங்க. டைட்டில் 1 மார்க் கொடுப்பாங்க, ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட் 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை வந்துடாது, டைட்டில் கம்பல்சரி மஸ்ட்டாக போடணும்ப்பா. நெக்ஸ்ட் 44 ஸ்பாட் த எரர். தயவு செஞ்சு ஸ்பாட் த எரர் நம்ம பசங்க படிங்க. ஆல்ரெடி ஒரு PDF அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. ஸோ அந்த PDF மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஸ்பாட் த எரர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ஸோ மெமரி போயம் மோஸ்ட்டாக உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அதை பார்க்கலாம், பார்த்து வச்சுருங்க. ஸோ போயம் நேம் எழுதுங்க, போயம் ஆத்தர் எழுதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு போயம் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ போயம் லைன் மஸ்ட் எல்லாத்தையும் படித்து வச்சுருங்கப்பா, எதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட். ஸோ தயவு செய்து இதை பார்த்து வச்சிங்க, வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே இப்போ பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் அவர் ஸ்பேரோஸ். நெக்ஸ்ட் வென் இஸ் த வேர்ல்டு ஸ்பேரோ டே அப்சர்வ்டு? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? வேர் குட் த நெஸ்ட் ஆஃப் ஸ்பேரோஸ் be found in early times? ஆர் போயம் கொடுத்துட்டு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. whom is the poet addressing? what did it destroy? where is the poet sitting? how is the view? ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயம் நாளை நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வேணும்னா ஆன்சர்னு போட்டு வாட்ஸ்அப் குரூப் போங்க, அங்கே உங்களுக்கு நான் ஆன்சர் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.